டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் பாடத்திலிருந்து மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி பாடப்பகுதியிலிருந்து முக்கியமான வினாக்கள் ஆடியோ பதிவில் நம்ம கேட்கலாம். இந்த ஆடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வினா எண் 1. மராத்திய அமைச்சர்களின் பிரதம அமைச்சர்கள் டேஷ் எனப்பட்டனர். விடை பேஷ்வாக்கள். வினா எண் 2. சிவாஜியின் தந்தை டேஷ் டேஷ் அரசுகள் அதிகாரியாக பணிபுரிந்தார். விடை அகமது நகர், பிஜப்பூர். வினா எண் 3. சிவாஜி முதலில் கைப்பற்றிய கோட்டை டேஷ். விடை கோண்ட்வானா. வினா எண் 4. மராத்தியர்களுக்கு பாதுகாப்பு அளித்த நிலத்தின் இயற்கை அமைப்பு டேஷ். விடை பாறைகளும் குன்றுகளும். வினா எண் 5. சிவாஜி பிறந்த ஆண்டு டேஷ். விடை 1627. வினா எண் 6. சிவாஜிக்கு போர்க்கலை பயிற்சி அளித்தவர் டேஷ். விடை தாதாஜி கொண்டதேவ். வினா எண் 7. சிவாஜியின் படையில் வலிமையுடன் திகழ்ந்த காலாட்படை வீரர்கள் டேஷ். விடை மாவலி காலாட்படை. வினா எண் 8. சிவாஜியின் தந்தை மற்றும் தாய் டேஷ் டேஷ். விடை ஷாஜி போன்ஸ்லே, ஜிஜாபாய். வினா எண் 9. சிவாஜி அப்சல்கானை கொன்ற ஆண்டு டேஷ். விடை 1659. வினா எண் 10. சூரத் நகரை தாக்கிய ஆண்டு டேஷ். விடை 1664. வினா எண் 11. ஹெஸ்ட்கான் சிவாஜியால் முறியடிக்கப்பட்ட ஆண்டு. விடை 1663. வினா எண் 12. சிவாஜி டேஷ் என்ற ராஜபுத்திர தளபதியுடன் அமைதி உடன்படிக்கை செய்தார். விடை ஜெய்சிங். வினா எண் 13. சிவாஜி டேஷ் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார். விடை ரெய்கார். வினா எண் 14. சிவாஜி முடிசூடிய ஆண்டு டேஷ். விடை 1674. வினா எண் 15. மராத்திய பேரரசின் சர்தேஷ்முகி வரி என்பது 10 டேஷ் பங்கு. விடை 1 பங்கு. வினா எண் 16. குல்கர்னி என்பவர் டேஷ். விடை ஆவணக் காப்பாளர். வினா எண் 17. சிவாஜியின் அமைச்சரவை டேஷ் எனப்பட்டது. விடை அஷ்டபிரதான். வினா எண் 18. பொறுத்துக. விடை வாக்கிய நாவீஸ் உள்துறை, சச்சிவ் செயலர், அமத்தியா நிதி, சுமந்த் வெளியுறவு. வினா எண் 19. சிவாஜிக்கு பின் அரசராக பொறுப்பேற்றவர் டேஷ். விடை சாம்பாஜி. வினா எண் 20. சாம்பாஜியால் பாதுகாக்கப்பட்ட முகலாய இளவரசர் டேஷ். விடை 2ஆம் அக்பர். வினா எண் 21. மகாராஜா ஷாகுவின் ஆட்சி காலம் டேஷ் முதல் டேஷ் வரை. விடை 1708 முதல் 1749 வரை. வினா எண் 22. தளபதிக்கான அதிகாரங்களையும் தனதாக்கிக் கொண்ட பேஷ்வா டேஷ். விடை பாஜிராவ். வினா எண் 23. குவாலியர் பகுதிகளில் செல்வாக்கு செலுத்திய மராத்திய குடும்பம் டேஷ். விடை சிந்தியாக்கள். வினா எண் 24. ஹோல்கர்கன் டேஷ் பகுதியை மையமாக கொண்டனர். விடை இந்தூர். வினா எண் 25. பாலாஜி பாஜிராவின் ஆட்சி காலம் டேஷ். விடை 1740 முதல் 1761 வரை. வினா எண் 26. சாம்பாஜியின் வாழ்வில் ஆதிக்கம் செலுத்தியவரின் குரு டேஷ். விடை கவி கலாஷ். வினா எண் 27. வருவாய்த்துறை அதிகாரிகள் டேஷ் எனப்பட்டனர். விடை காமவிஷ்தார். வினா எண் 28.
மூன்றாம் பானிபட் போர் யார் யாருக்கிடையில் எப்பொழுது நடைபெற்றது? விடை மராத்தியர்கள் மற்றும் அகமது ஷா அப்தால் 1761 நடைபெற்றது. வினாயன் 29 குஜராத் மாலவத்தை முகலாயர்களிடமிருந்து விடுவித்தவர் டேஷ் பாஜிராவ். வினாயன் 30 மராத்திய பேரரசின் தலைநகரங்களாக விளங்கியவை டேஷ் பூனே, சத்தாரா. வினாயன் 31 ஹிம்ஸ் என்பவை டேஷ். விடை பாசுரங்கள், துதிப்பாடல்கள். வினாயன் 32 விளைச்சலில் 5 டேஷ் பங்கு அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது? விடை 2. வினாயன் 33 சிவாஜி டேஷில் மறைந்தார்? விடை 1680. வினாயன் 34 தமிழகத்தில் மராத்தியர்களின் ஆட்சி பகுதி டேஷ். விடை தஞ்சை. வினாயன் 35 அனைத்து அதிகாரங்களும் பெற்ற முதல் பேஷ்வா டேஷ் பாலாஜி விஸ்வநாத். வினாயன் 36 மராத்தியர்களிடம் டேஷ் படைப்பிரிவு இல்லை? விடை பீரங்கி. அடுத்தடுத்து பாடப்பகுதியிலிருந்து தினமும் வினாக்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.